வணக்கம். அன்பான என் தமிழ் உறவுகளே, மனிதகுலம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் தங்கள் மனங்களை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் தங்கள் அறிவையும் திறமையையும் வெளிப்படுத்திக் கொள்வதற்கும் இன்றியமையாத கருவி அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை கலைகள் பயன்பட்டு வந்திருக்கின்றன. கலைகளில் பல வடிவங்கள் உண்டு. கைகளால் தீட்டுகிற ஓவியம், வாயால் உள்ளத்திலிருந்து உணர்ச்சி பூர்வமாக பாடுகிற இசை, அருமையாக கைகளில் உளிகளை வைத்துக்கொண்டு கரடு முரடான கற்களையும் அழகான சிலைகளாய் மாற்றுகிற சிற்பக்கலை, தனது கால்களாலும் உடல் மொழியாலும் பல்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற நாட்டியக்கலை, தனது எழுத்தாற்றலாலும் கற்பனை வளத்தாலும் கருத்து செறிவாலும் உணர்ச்சி குவியலாலும் இந்த உலகத்தை பல வகையிலும் திருத்துவதற்காக எழுந்த இலக்கியங்கள். இப்படி கலைகளை பல வகையாய் பிரிக்கலாம். இதில் அன்றும் சரி இன்றும் சரி மனிதனை பண்படுத்தி மனிதனை செம்மைப்படுத்தி கழனியை திருத்தி நெற்பயிர் விளையும் நிலமாக மாற்றுவதைப் போல மனித மனங்களை திருத்தி அருமையான சிறப்பான ஒரு மனிதனாய் மாற்றுவது இலக்கியங்கள். இலக்கியம் என்பது உள்ளத்திற்கு மருந்து என்று பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே இலக்கியம் பல்வேறு வகையில் அமைந்து வந்திருக்கின்றன. தொடக்க காலம் முதல் பாடல்கள்தான் இலக்கியங்களாக இருந்திருக்கின்றன. மரபு கவிதைகள் இவைகள்தான் இலக்கியங்களாக தமிழர்களின் இதயங்களில் கோலோச்சி இருக்கின்றன. அவைகள் மனித வாழ்க்கையையும் அந்த கால பண்பாட்டையும் குடும்ப பாங்கையும் வெளிப்படுத்தி சிறப்பான ஒரு நிலையை எடுத்து காட்டுகிறது. நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களின் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள சங்க இலக்கியங்களைத்தான் தேட வேண்டியிருக்கிறது. சங்க இலக்கியத்தில் அழகான ஒரு இலக்கியம் நெடுநல் வாடை என்கிற அந்த இலக்கியம். அதிலே ஒரு அற்புதமான காட்சி, குளிர்காலத்தில் எப்படி மனிதர்கள் இருந்தார்கள் என்பதை எடுத்து காட்டும் வகையில் மந்திகளெல்லாம் மரங்களிலே தஞ்சம் புகுந்தன, எல்லோரும் நெருப்பு மூட்டி தீ காய்ந்தார்கள், ஒவ்வொருவருடைய பற்களும் வெளியே வர முடியாத அளவுக்கு இடுக்கி மாட்டிக்கொண்டன என்றெல்லாம் நெடுநல் வாடை குறிப்பிடும். அந்த குளிரினுடைய தன்மையை இன்றைக்கும் நாம் அனுபவிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலும் இன்னும் அதிகமாக குளிர் இருந்திருக்கும். அதை போலவே குடும்பத்தினுடைய சிறப்பையும் கணவன் மனைவியின் அற்புதமான அன்பின் பிடிப்பையும் வெளிப்படுத்த பல பாடல்கள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இவைகள் அந்த காலத்தினுடைய மனிதனின் இதயத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்லலாம். இலக்கியம் என்பது காலத்தை காட்டுகிற கண்ணாடி என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். லிட்ரேச்சர் இஸ் எ மிரர் ஆஃப் லைஃப். வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியாக விளங்கியது. ஒரு காதலன் தன்னுடைய காதலியை பார்த்து மிக அழகாக சொன்னான், யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே என்று குறிப்பிட்டார். காதலர்கள் இருவர் சந்திப்பதற்கு விதிவசமோ அல்லது இயற்கை சூழலோ காரணமாக அமைகின்றனவே தவிர
வேறு யாரும் அவர்களை கட்டாயப்படுத்தி ஒன்று சேர வைப்பதில்லை. உன்னுடைய தாயும் என்னுடைய தாயும் எந்த வழியிலும் உறவினர்கள் அல்ல. உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் எந்த வகையிலும் தெரிந்தவர்கள் அல்ல. உன்னையும் எனக்கு தெரியாது, என்னையும் உனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இதயங்கள் இரண்டும் செம்மண்ணிலே விழுந்த தண்ணீரை போல் நாம் ஒன்றாக கலந்துவிட்டோம் என்று ஒரு தலைவன் குறிப்பிடுகிறான். இது அன்றைக்கும் இருந்த நிலைதான், இன்றைக்கும் இருக்கிற நிலைதான். எங்கோ இருக்கிற இரண்டு இதயங்களை ஒன்றிணைத்து ஒரு இணைப்பு பாலமாய் அன்பே அதற்கு முழுமூச்சான ஒரு வடிகாலாய் அமைந்து இணைந்து செயல்படுவதுதான், இணைந்து வாழ்வதுதான் காதல் என்று சங்க இலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன, இன்றைய இலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன. ஒரு தலைவி குறிப்பிடுகிறார், நீயாகிய என் கணவரை யானாகி நின் நெஞ்சு நேர்பவளே என்று குறிப்பிடுகிறார். இந்த பிறவியில் மட்டுமல்ல, இன்னும் பல பிறவிகளிலும் நீதான் என்னுடைய கணவன், நான் தான் உனக்கு நெஞ்சுக்கு நேர்பவளாக, உன் மனத்திற்கு இனியவளாக நானே விளங்குவேன் என்று அழகாக அந்த பாடலில் அவர் குறிப்பிடுகிறாள். இற்றை பிறவிக்கும் ஏழேழு பிறவிக்கும் என்று ஆண்டாளும் தனது திருப்பாவையிலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு மட்டுமல்ல, இன்னும் ஏழேழு பிறவிக்கும் நான் உனக்கே ஆட்சிவோம் என்று ஆண்டாள் பேசுவதை பார்க்கிறோம். ஆக இப்படி இலக்கியங்கள் மனித மனத்தை பண்படுத்தி, மனித இதயங்களை செம்மைப்படுத்தி, மகிழ்ச்சி இல்லாத நேரங்களில், சோர்ந்திருக்கிற நேரங்களில் தெம்பை ஊட்டி தைரியத்தை தந்து நம்மை ஆளாக்குவது இலக்கியங்கள் என்பதில் ஐயமில்லை. இப்படியே வந்தோம் என்று சொன்னால் 20ஆம் நூற்றாண்டு படைப்புகள் மனிதனுக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் துணிச்சலையும் தரக்கூடிய புது கவிதைகள் உருவாயின. இந்த புது கவிதைகள் படிக்கிற போது ஒவ்வொரு மனிதரின் இதயத்தையும் பண்படுத்தி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு திறமைகளை வெளிக்கொணரும் வகையிலும் தன்னம்பிக்கையை தரும் வகையிலும் இருக்கிறது. சில பேர் எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இந்த வாழ்க்கையை அணுகுவார்கள். அவர்களுக்கு கவிஞர் மேத்தா குறிப்பிடுவார், கவலைகள் கை குழந்தைகள் அல்ல, அவைகளை தூக்கி கொண்டே திரியாதீர்கள் என்று குறிப்பிடுவார். கவலைகள் என்பது கை குழந்தைகள் அல்ல, அவைகளை நாம் தூக்கி கொண்டே அலைந்து கொண்டிருக்கக்கூடாது என்பதுதான் அதன் அற்புதமான கருத்து. ஒருவன் எனக்கு எதுவுமே அமையவில்லை, எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, நான் சபிக்கப்பட்டவன் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் கவிஞர் மேத்தாவின் கவிதை ஒன்று தன்னம்பிக்கையை தரும். காலுக்கு செருப்பில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன், கால் இல்லாதவனை காணுகிற வரைக்கும் என்று கவிஞர் மேத்தா குறிப்பிடுவார். ஆக இப்படி ஒரு தன்னம்பிக்கை உணர்வை, ஒரு உத்வேகத்தை, ஒரு உற்சாகத்தை, நாம் எந்த வகையிலும் சோர்ந்து போகக்கூடாது என்கிற நிலையில் நமக்கு கவிதைகள் மகிழ்ச்சியையும் அதே நேரத்தில் தன்னம்பிக்கையும் தருவதை நாம் பார்க்கிறோம். இப்படி இலக்கியங்கள் கற்பனையின் அடிப்படையில் தோன்றினாலும் கூட அதிலேயும் உண்மை பொதிந்திருப்பதை நம்மால் கண்டு உணர முடிகிறது. எனவே இலக்கியங்கள் எந்த வகையிலும் மனிதனை மேம்படுத்தி, மனிதனை செம்மைப்படுத்தி, மனிதனை மிக அழகாக வலிமைப்படுத்துகிற ஓர் கலை ஆயுதம் இலக்கியம். இது இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டில் சிறுகதையாய், புதினமாய், நாடகமாய், புது கவிதையாய், அதிலும் ஹைக்கூ கவிதையாய், சென்ட்ரியூ கவிதையாய் என பல்வேறு வடிவங்களை எடுத்து மனிதர்களுக்கு, நமக்கு, மக்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. புதினங்கள் மனித வாழ்க்கையின் விழுமியங்களை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவை. தவறான நெறியில் நடந்தால் மனிதன் என்ன சூழலுக்கு ஆளாகி தன்னையே இழந்து விடுவான் என்கிற அற்புதமான கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்துகிற பல புதினங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன, இன்னும் வரும்.
ஆக இப்படி இந்த புதினங்களில், நாவல்களில் நீண்ட ஒரு மனித வாழ்க்கையை, அவன் சந்திக்கிற சம்பவங்களை, அவன் பார்க்கிற அனுபவங்களை அழகியல் உணர்வோடு எடுத்து விளக்குகிற ஒரு அற்புதமான படைப்பு தான் புதினங்கள், நாவல்கள். அதை போல சிறுகதைகள், வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன சம்பவத்தை வைத்துக்கொண்டு ஒரு அற்புதமான கதையை உருவாக்க முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரே ஒரு சம்பவம், அதுதான் ஒரு சிறுகதை. அதுபோல வாழ்க்கையில் நடக்கிற பல்வேறு சம்பவங்களை அடிப்படையாக வைத்து எழுதுவதுதான் புதினங்கள், நாவல்கள். இப்படி இலக்கியங்கள் பல்வேறு வகையில் நமக்கு அறிவையும் ஆற்றலையும் தரக்கூடியவை. அதை போல கட்டுரை இலக்கியங்கள் நம்முடைய அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து செறிவு நிறைந்த ஒரு இலக்கிய வகை. உரைநடையில் வந்திருக்கக்கூடிய நூல்களை படித்துத்தான் நாம் பல வகையிலே உயர முடியும். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் லண்டனிலே ஒரு நூலகத்தில் எப்போதும் போய் படித்து கொண்டிருப்பாராம். நூலகர் வந்து நேரமாகிவிட்டது, நூலகத்தை மூட வேண்டும் என்று சொல்லுகிற வரை அவர் அந்த நூலகத்தை விட்டு வெளியிலே வரமாட்டாராம். அப்படி படித்து படித்து தன்னையும் மேம்படுத்தி கொண்டு தன்னை சார்ந்த மக்களையும் சமூகத்தையும் மேம்படுத்திய பேரறிவாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர்கள் வாங்கிய பட்டங்கள், அவர்கள் எழுதிய நூல்கள் எண்ணற்றவை. அதனால்தான் ஒரு சமூகத்தினுடைய விழிப்புணர்வுக்கும் ஒரு சமூகத்தினுடைய எழுச்சிக்கும் அவர் காரணமாய் அமைந்திருந்தார். ஒன்று சேர், கற்பி, புரட்சி செய் என்பது அவருடைய வாசகம். ஆக இவர்களை எல்லாம் மேம்படுத்தியது எது? இலக்கியங்களும் முன்னோர்கள், அறிஞர்கள் எழுதிய நூல்களும் தான். ஒரு மனிதன் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் ஓவியத்தை பார்த்து, சிற்பத்தை பார்த்து ஓரளவுக்கு அறிவை பெருக்கிக் கொள்ளலாம். ஆனால் இலக்கியத்தை படித்து, இலக்கியத்தை கற்று, இலக்கியங்களை உணர்ந்துதான் அவனுடைய அறிவு மென்மேலும் பெருக முடியும். அதனால்தான் தன் மக்களுக்கு அறிவு புரட்சியை உருவாக்க முடியும். ஒரு சிற்பத்தால் ஒரு அறிவு புரட்சியை உருவாக்கிவிட முடியாது. ஆனால் இலக்கியத்தால் ஒரு அறிவு புரட்சியை உருவாக்கிவிட முடியும். ஒரு மார்ட்டின் லூதர் கிங், ஒரு ஆபிரகாம் லிங்கன், ஒரு அம்பேத்கர், ஒரு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் என இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. பகுத்தறிவு வெளிச்சத்தை சமூகத்தில் பரப்பிய பெரும் பொறுப்பு தந்தை பெரியாருக்கு உண்டு. அவர் எழுதிய நூல்களும் அவர் பேசிய கருத்துக்களும் தான் இந்த சமூகத்தில் ஒரு சிறந்த பகுத்தறிவு சிந்தனையை வளர்த்து, அறியாமையில் இருந்து நீங்கி மூட நம்பிக்கையை ஒழித்து ஒரு நம்பிக்கை கொண்ட சமூகமாக தமிழ் சமூகம் இன்றைக்கு இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியாரும் அவரை சார்ந்த பலரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படி இலக்கியங்கள் மனிதனை பண்படுத்தி, மனிதனை உருவாக்கி, மனிதனை செம்மைப்படுத்தி, மனிதனின் உள்ளத்தை மிகச்சிறந்த ஒரு உள்ளமாக மாற்றி எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் அவனை மாற்றி அமைப்பது இலக்கியங்களே என்று சொன்னால் அது மிக இல்லை. நன்றி நண்பர்களே, பிறகு சந்திப்போம்.